வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டூர், அதாவது அக்டோபர் 19ஆம் தேதி பிஸ்னஸ் டூர் கிளம்புறோம். இது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துலேருந்து உங்களுக்கு டூர் வந்து கனெக்ட் ஆகும். அதில் எம்பியில் பார்த்தீங்கன்னா மன்சூர், நீமிச்சு, ஜாவரா, அப்புறம் பிப்ளியா, ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு மண்டியும் நான் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்க எப்படி சரக்கு எடுக்கிறது, உங்களால் எப்படி வந்து நல்ல சரக்காக பார்த்து எப்படி எடுக்கிறது, சீசன் எப்போல்லாம் போனீங்கன்னா அந்த டைமில் கரெக்டாக சரக்கு வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 இயர் வரையும் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபரில் நெக்ஸ்ட் அக்டோபர் வரையும் 1 இயர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அதே மாதிரி மண்டியில் எப்படி வந்து சரக்கு எடுக்கிறது, ஏஜென்ட் எப்படி பார்க்குறது, ஏஜென்ட்டுக்கு எவ்வளோ கமிஷனு, கவர்மெண்ட் கமிஷன் எவ்வளோ, உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் மண்டியில் எடுக்கலை, குடோனில் போய் எடுக்கிறீங்கன்னா அப்போ வந்து எப்படி அங்கே ஏஜென்ட்கிட்ட போய்ட்டு செஸ்ஸு போட்டு எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குது, நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன டிரான்ஸ்போர்ட்லாம் வருது, உங்கள் ஏரியாவுக்கு வர்ற வரைக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கற்றுக் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அங்கே பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூண்டுக்கு மட்டும் பார்ப்பதில்ல, ஸ்பைஸும் இருக்குது. ஸ்பைஸு, அதுக்கப்புறம் கார்னு, அது மக்காச்சோளம் விதைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப லோ பட்ஜெட்டில் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பெனிஃபிட் தான் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எப்படி எடுத்துகிட்டு ஹோல்சேல் பண்ணுறது, ஸோ ஒரு ஹோல்சேலில் இருக்கிறவங்க எப்படி சரக்கு எடுத்துகிட்டு வருது, சரக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்படி சேல் பண்ணுறது, ஒரு ஹோல்சேல் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும், அது எப்படி ரெக்டிஃபை பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் மேலே வர முடியும். அதுக்கப்புறம் இது தவிர ஒரு மண்டி எப்படியா ரன் ஆகும், ஒரு மண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து எவ்வளோ இருந்தால் ஒரு மினிமம் ஒரு 3லேருந்து 5 டன் இருந்தால் தான் ஒரு மண்டின்ற ஒரு அந்த இது இருந்தால் மண்டியே. சப்போஸ் அதுக்கு நம்ம ஒரு 1/2 டன் 1 டன்லாம் வச்சா மண்டி கிடையாது. உங்கள்கிட்ட கம்பல்சரி ஒரு 5 டன் ஸ்டாக் எப்போவுமே இருக்கணும். அப்போ தான் வந்து மண்டியை ரன் பண்ண முடியும். மினிமம் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 வியாபாரிங்க உங்களுக்கு வந்து தேவைப்படுவாங்க. அந்த 5லேருந்து 10 வியாபாரிகளை நீங்கள் எப்படி தக்க வச்சுக்கிறது, அவங்களுக்கு எப்படிலாம் சரக்கு கம்மியாக கொடுக்குறது, எந்த சீசனில் எடுத்து ஸ்டாக் வைக்கிறது, எந்த சீசனில் உங்களோட ப்ரைஸ் ஹையாக ஆகும்போது அதை பிரித்து வெளியே வர்றது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மந்த்தும் வந்து எந்தெந்த டைம்லலாம் உங்களுக்கு பீக்கில் போகும், அது வெங்காய ரேட்டோ, பூண்டோட ரேட்டோ, இல்லை ஸ்பைஸ் எதுனா எடுத்திங்க அந்த ரேட்டோ, எந்தெந்த டைம்லாம் வந்து லோ பட்ஜெட்டில் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கற்றுக் கொடுக்குறோம். இது பத்தாததுக்கு உங்களை லோக்கலில் இருக்க மண்டிங்க ஏற்கனவே நம்மகிட்ட ட்ரைனிங் வந்தவங்களாம் இருப்பாங்க. அவங்க எடுக்கிற லோடில் உங்களுக்கு லோடு போட்டு கொடுப்போம். ஏன்னா உடனே வந்து உங்களால் ஒரு 5 டன்னோ 10 டன்லாம் எடுக்க முடியாது. பூண்டு எடுத்தேன்னா பல லட்சம் ஆகும், இல்லை 10 லட்சம் 15 லட்சம் கூட ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து 2-3 பேரை சேர்ந்து எடுக்கும்போது அது வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ ஒரு ஆளுக்கு 1 டன்னோ 2 டன்னோ கூட ஜாயிண்ட் லோடு போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோடாக எடுக்கணும்னா 19 டன் இருக்குது, 25, 35 டன் இருக்குது. ஸோ இது தாண்டி நீங்கள் ஒரு 10 டன்னோ 5 டன்னோ கூட எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தாண்டி வரணும்னா நீங்கள் ஒரு யூனியனுக்குள்ளே இருக்கும்போது வந்து சேஃபாக இருப்பீங்க. அதாவது ஒரு டீம் ஒர்க் வந்து எப்பவுமே தோக்காது. தனியாக போனீங்கன்னா கண்டிப்பாக இதை கற்றுக்கிறது உங்களுக்கு பல வருஷம் ஆகும். ஸோ நாங்கள் கற்றுக்கிறது எங்களுக்கு 5 வருஷம் ஆச்சு. ஸோ நாங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் ஒரு ட்ரைனிங்கை வந்து எங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நாங்களே வந்து நிறைய இழப்பு ஏற்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி லாபமும் எங்களுக்கு நிறைய வந்துருக்கு. அதில் நாங்கள் எப்படியெல்லாம் வந்து ரெட்டிஃபை வந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, உங்களுக்கு வந்து லாஸ் இல்லாமல் வந்தவுடனே உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் லாபத்தோடு செயல்படுறது நாங்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக உங்கள்கிட்ட நாங்கள் வந்து ஃபீஸும் கலெக்ட் பண்ணுறோம், ஃப்ரீயாக பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங், இது எல்லாத்தையும் A to Z மொத்தமாக கற்றுக் கொடுத்து உங்களுக்கு மண்டியை வச்சு ஸோ இது எல்லாமே பண்ணி கொடுக்குறதுக்கு 1 இயர் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் உடனே கற்றுக்க முடியாது. 6 மாதத்துல ஒரு விஷயம் கண்டிப்பாக எடுத்துக்கும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் A to Z அதில் கற்றுக்க முடியும். ஸோ அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.